Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 5.2 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் நெக்ஸ்ட் செக்ஷன் எக்ஸசைஸ் 5.3. அதுக்கு முன்னாடி இருக்க கான்செப்ட்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி எக்ஸசைஸ் 5.3 அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு 5.3 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு தெரியணும்னா எக்ஸ்பிளிசிட்னா என்னென்னு தெரியணும், அதிலேருந்து இம்ப்ளிசிட்னா என்னென்னு வரும். இஃப் y is a function of x, y equal to f of x ஃபார்மில் இருந்தால் இட் இஸ் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். அதாவது என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ y வந்து நமக்கு தனியாக செப்பரேட் பண்ணி எழுத முடிஞ்சதுன்னா இட் இஸ் எக்ஸ்பிளிசிட். ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to some x cube இப்படி இருக்குன்னா what is the derivative of this? dy by dx is equal to 3x square, ரைட்? இப்படி எழுதியிருப்போம். அதே மாதிரி இப்போ y equal to some log x அப்படின்னு இருக்குன்னா what is the derivative of this? dy by dx is equal to log x differentiation is 1 by x, right? So like this. So இப்போ y equal to some x cube plus some sin x இந்த மாதிரி ஃபார்மில் இருக்குது, ப்ளஸ் cos x ஸ்கொயர் இதே மாதிரி ஏதோ ஃபார்மில் இருக்குன்னா இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? dy dx equal to 3x square plus sin x differentiation is cos x plus cos x differentiation is minus sin x square into இந்த x square ஓட differentiation 2x, right? ஸோ இந்த மாதிரி நம்ம தனியாக பண்ணிடுவோம். அதாவது y வேரியபிள் ஒரு பக்கமாகவும் x வேரியபிள் இன்னொரு பக்கமாகவும் இருந்தால் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ரைட்? ஸோ இதுதான் நம்மளுக்கு எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். ஒய்யெல்லாம் ஒரு பக்கம் நான் செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே இன்னொரு ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு சம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஒய் ப்ளஸ் லாக் எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா என்ன பண்ணலாம்? இந்த சைன் ஒய்யை நான் லெஃப்டில் கொண்டு வந்து ஒய் மைனஸ் சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லாக் எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி நான் எழுதிக்கலாம், ரைட்? அதாவது ஒய்யெல்லாம் ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு எக்ஸெல்லாம் இன்னொரு பக்கமாக வச்சு நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இதை பண்ணிங்கன்னா dy by dx, திஸ் இஸ் காஸ் ஒய், ஸோ இது 2x, இது வந்து 1 by x ஸ்கொயர் இன்ட்டு x 2x அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ தட் இஸ் தி டெரிவேட்டிவ். இந்த மாதிரி y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரி ஃபார்மில் உங்களால் எழுத முடிஞ்சாலே தட் இஸ் எக்ஸ்பிளிசிட். ஓகே, அப்போ வாட் இஸ் இம்ப்ளிசிட் அப்படின்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகி வருது, ஒய் அண்டு எக்ஸ் ரெண்டும் கம்பைன் ஆகி வரும். நம்மளால் இந்த மாதிரி பிரித்து எழுத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சம் எக்ஸ் ஸ்கொயர் இப்படி இருக்குன்னு வைங்களேன். இந்த ஃபங்க்ஷனில் ஆக்சுவலி இந்த இடத்துல எக்ஸும் ஒய்யும் கம்பைன் ஆகிருக்கு. இதை என்னால் என்ன பண்ண முடியாது? ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. இன்கேஸ் ஒய் ப்ளஸ் சைன் ஒய் இன்ட்டு எக்ஸு, தட் இஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குன்னு வைங்களேன். இதை என்னால் பிரிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணலாம்? இப்போ இதிலேருந்து ஒய் டேமை இந்த எக்ஸ் டேமை ரைட்டில் கொண்டு போகலாம், ஆர் இந்த ஒய்யை ரைட்டில் கொண்டு போய் அப்படி கொண்டு வரலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். பட் இது தீட்டா பிளேஸில் இருக்கிறதுனால வி கேனாட் ஸ்ப்ளிட் திட் இன்டூ ஒய் அண்டு எக்ஸ். அதாவது இதை வந்து என்னால் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷனாக எழுதவே முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்க ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி இருக்க ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அப்போ இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனில் என்னால் ஒய் அண்ட் எக்ஸை வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி செப்பரேட் பண்ண முடியாத ஃபங்க்ஷனை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், அதோட சொல்யூஷன் எப்படி கொண்டு வர போகிறோம், அதுதான் நம்மளுக்கு இந்த செக்ஷனில் பார்க்க போகிற விஷயம், ரைட்? இந்த மாதிரி நிறைய ஃபார்மில் வரும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், ஸோ இந்த விஷயங்கள் தான் நமக்கு தேவை, ரைட்? அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் பேசிக். இதுக்கு முன்னாடி நம்ம அப்புறம் ஆல்ரெடி நம்ம டெரிவேட்டிவ் ஆஃப் நிறைய ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன பார்த்துருப்போம்? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 by root of 1 minus x ஸ்கொயர். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஸோ 1 minus 1 by, ரைட்? ஸோ மைனஸ் 1 by root of 1 minus x ஸ்கொயர், ரைட்? அதே மாதிரி டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இது 3 நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது 3 நமக்கு தெரியணும். ஸோ 1 by 1 plus x ஸ்கொயர். அதே மாதிரி நம்ம செகண்ட் யூனிட்டில் தட் இஸ் உங்களோட இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் ஒரு சில கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா பார்த்துருப்போம், ரைட்? ஐடென்டிட்டிஸ், ரைட்? ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2x, ரைட்? ஸோ டேன் 2 தீட்டாவோட எக்ஸ்பேன்ஷனு. அதே மாதிரி நமக்கு வந்து இன்னொரு டேர்ம் இருக்கும். ஸோ தட் இஸ் சைன் 2 தீட்டாவோட எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஸோ சைன் 2 தீட்டா வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 2 tan theta by 1 plus tan square theta இந்த ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருப்போம். காஸ் 2 தீட்டாவை
1 minus tan square by 1 plus tan square. ஸோ இந்த ஒரு ஐடென்டிட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து தேவை. இந்த எக்ஸசைஸில் இந்த மாதிரி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும், சப்ஸ்டியூஷன் பண்ணுற மாதிரி. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரி செக்ஷன்ஸ் வந்து நம்ம அப்கமிங் சாப்டர்ஸ், தட் இஸ் இன்டெகிரேஷன் அந்த சாப்டர்லலாம் கூட இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு 2 ஐடென்டிட்டி, tan thetaவோட 2 thetaவோட எக்ஸ்பிரஷன், ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை. ஸோ அதெல்லாம் நான் அந்தந்த ப்ராப்ளம்ஸ் வரப்போ என்னமோ டீட்டெயில்டாக பேசலாம், ரைட்? ஸோ இது வந்து நமக்கு பேசிக்கு. ஸோ இப்போ இந்த பேசிக்ஸ் பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 22 என்ன அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் dy by dx if x minus y equal to pi. ஸோ தட் இஸ் யுவர் ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ நம்ம dy by dx கண்டுபிடிக்கணும், x minus y equal to pi அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சொல்யூஷன் given x minus y equal to pi. ஸோ அப்போ இதிலேருந்து என்னால் ஒய்யை தனியாக கொண்டு வர முடியுமா? இது வந்து எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன், தனியாக கொண்டு வர முடிஞ்சதுன்னா இந்த ஒய்யை இங்கேயும் பையை இங்கேயும் கொண்டு வந்துடுறேன். ஸோ தட் y equal to x minus pi. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ ரெண்டு பக்கமும் எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx. வாட் இஸ் தி டெரிவேட்டிவ் ஆஃப் x which is 1 minus 0. அவ்வளோதான். ஸோ அப்போ 1 minus 0 is again 1. ஸோ dy by dx is equal to 1. அவ்வளோதான். சிம்பிள் கொஸ்டின் ஃபார் example 21, right? So that's all for this example. Then example 23 என்னன்னு பாருங்க. Find dy by dx if y plus sin y equal to cos x. இதுவும் நமக்கு வந்து என்னது? explicit function தான். ஏன்னா y எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, x இன்னொரு பக்கம் இருக்குது. ஸோ again it's an explicit function. அப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு given எழுதிக்கிறோம், y plus sin y equal to cos x. அடுத்தது differentiating both side with respect to x, ரெண்டு பக்கமும். அப்போ இந்த y-ஐ differentiate பண்ணால் என்ன வரும்? dy by dx plus sin y-ஓட differentiation, sin theta-ஓட differentiation cos theta into இந்த theta-வை differentiate பண்ணால் என்ன? dy by dx. So this is your next term. அடுத்து cos x-ஐ differentiate பண்ணால் என்ன? minus sin x. ஓகே, இப்போ ரெண்டுத்துல dy by dx காமனாக இருக்குது. ஸோ அதை காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா 1 plus cos y is equal to, ஏன்னா இங்கே dy by dx போயிடுச்சுன்னா it becomes 1, இங்கே dy by dx போயிடுச்சுன்னா just cos y. ஸோ right hand side minus sin x. So we need only dy by dx value. அப்புறம் இந்த 1 by cos y அங்கே டிவைட் பண்ணிங்கன்னா you will get dy by dx is equal to minus sin x divided by 1 plus cos y, comma y is not equal to 2n plus 1 of pi. ரைட், அதாவது இந்த y வந்து என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த டேர்ம் 0 ஆகக்கூடாது. இது எப்போ 0 ஆகும்? cos y வந்து -1 இருந்தால் 0 ஆகும். cos எப்போ -1 வரும்? ஸோ ஆட் மல்டிபிள் ஆஃப் பையில் it becomes -1. ஸோ அதனால் it is not equal to 2n plus 1 of pi, denominator this y. அவ்வளோதான் இங்கே நமக்கு example 23. Then 24 என்னன்னு பாருங்கள். Find the derivative of f given by f of x equal to sin inverse of x assuming it exists. அப்போ sin inverse of x ஓட டிஃபரன்ஷியேஷன் என்ன? நம்ம ஆல்ரெடி பேசிக்லையும் பார்த்தோம், இப்போ நான் பேசுகிறப்ப கொஞ்சம் மேலேயுமே சொன்னேன். sin inverse of x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 by root of 1 minus x square. அது எப்படிங்கிறதா இங்கே நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சொல்யூஷன் let y equal to, that is f of x வந்து நான் என்ன பண்ணுறேன்? y. ஸோ y is equal to sin inverse of x. அப்போ இந்த இன்வர்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தால் it becomes என்ன? sin of y equal to x அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ சைன் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன? காஸ் ஒய் இன்ட்டு இந்த ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ். ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் 1. ரைட், வி நீட் டிஒய் பை டிஎக்ஸ் அலோன். ஸோ அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் வேணும்னா விச் இஸ் 1 பை காஸ் ஒய். அவ்வளோதான். ஸோ இதுதான் ஆக்சுவலி டெரிவேட்டிவ், பட் வி நீட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். ரைட், அப்போ ஏன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு ஃபங்க்ஷன். அப்போ நமக்கு என்ன தெரியும்? சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு தெரியுமா? அண்டு வி நோ தட் sin square theta plus cos square theta equal to 1. அதாவது sin square y plus cos square equal to 1. Then what is your sin y? It is x. அப்போ x square plus cos square y equal to 1. And we need the cos y value. அப்போ cos square y equal to இந்த x square rightல கொண்டு போனீங்கன்னா 1 minus x square. So that cos y is equal to root of 1 minus x square. So அப்போ cos y placeல நான் என்ன போட்டுக்கலாம்? root of 1 minus x square. Therefore dy by dx is equal to 1 divided by root of 1 minus x square, and your x lies in between open interval of -1, 1. That is the end points 1 and -1 are not included. அவ்வளோதான். அப்போ இதுதான் நமக்கு டெரிவேட்டிவ். ஆல்ரெடி மேலே நம்ம பேசின விஷயம். ரைட், ஸோ திஸ் இஸ் யுவர் டொமைன். ஓகே, தென் வாட் இஸ் யுவர் அதர் ஐடென்டிட்டிஸ் டெரிவேட்டிவ்? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ எஃப் டேஷ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1 by root of 1 minus x square. Cos inverse of x differentiation -1 by root of 1 minus x square. Tan inverse of x 1 by 1 plus x square. Okay, then the domain of these functions.
ஸோ டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து -1,1, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் -1,1. ஏன்னா இந்த ரெண்டு டினாமினேட்டரும் 0 ஆகக்கூடாது. எங்கே 0 ஆகுனா 1 போட்டிங்கனாலும் -1 போட்டிங்கனாலும் இட் பிகம் 0. இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் வந்து நமக்கு செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர், ரைட். இதுவும் நமக்கு ஆல்ரெடி இந்த விஷயங்கள்லாம் நம்ம இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் சாப்டர் 2லேயே பார்த்துருக்கோம். பட் எனிவேஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோன்றதுனால இதை கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த டொமைன்னா இந்த பாயிண்ட்டு தவிர மற்ற எல்லாத்துலேயும் அது டிஃபைன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எழுதி நாட் லாஸ்ட் இங்கே நம்ம எழுதியிருக்கோம், ரைட். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் ஆஃப் இந்த பாயிண்ட்ஸில் மட்டும்தான் அது டிஃபைன்டுன்றது எழுதணும். இட் பிலாங்ஸ் டு, ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் 24, ஓகே. அண்டு தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் 3 எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருக்கோம். அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட கண்டினியூஷன், தட் இஸ் இதோட எக்ஸசைஸ் 5.3 அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.